வார ராசி 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை இப்போ போர் நடந்துட்டு ஸோ ஈரான். ஸோ இதோட உக்ரம் எப்படி இருக்கும், நிறைய பிளானட்ஸ் வந்து அப்படியே அடுத்து வந்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய கொடுமையான விஷயம். மீனத்தில் இருக்கும்போது கடல் சார்ந்த பகுதிகள் சனி வந்து உத்திரட்டாதியிலே இருக்கிறதும், இப்போ சூரியன் சனி வந்து 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை பெரிய ஒரு லெவலில் வந்து இந்த அட்டாக்கிங் கொஞ்சம் ரிலீவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அடுத்த இன்னொரு ஒரு வாரம் 10 நாளில் வந்து செவ்வாயும் சனியும் மீட் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் வந்து பெரிய ஒரு சில உலக நாடுகள் வந்து எங்கள் சைடு ஒன்றும் வரமாட்டாங்க, ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்த இடத்துலையும் வணக்கம் நேயர்களே, கடவுள் ஒரு டிவி நேயர்களுக்கு லட்சுமண வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும், மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து 1-8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது போகிறது வந்து 11க்கு வராருங்க. ஸோ 11க்கு வரும்போது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படிங்கும்போது நல்ல லாபங்கள் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. நடக்காதுன்னு நினைக்கிற காரியங்கள் திடீர்னு ஒரு வெற்றிகரமாக நடந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12 இருக்குங்க. ஸோ சுப நிகழ்ச்சிகள், ஏதாச்சும் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்கான விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சுப செலவுகள் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது வேறு நிறைய மாற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் இந்த வாரம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்கள், தாயார் சம்பந்தமான விஷயங்கள், கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும். 5ஆம் அதிபதியான சூரியன் இப்போ வந்து 11ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இருந்தாலும் இப்போ வந்து 11லேருந்து 12க்கு வரும்போது கொஞ்சம் செலவுகளும் இருக்கும். கொஞ்சம் செலவுகளுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் இருக்கலாம். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி வந்து உங்கள் சுப செலவுகளை ஏற்படுத்துவார். 8ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது ஒரு விபரீத ராஜயோகங்களை கொடுத்து ரொம்ப சந்தோஷத்தையும், திடீர் அதிர்ஷ்டங்கள் வராதுன்னு நினைக்கிற ஒரு காசு திடீர்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குங்க. 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்காருங்க. ஸோ 9ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா அவர் 12ஆம் அதிபதியாக வந்து 3ல் இருக்கும்போது வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள், கொஞ்சம் ட்ராவல் ஜாஸ்தியாக இருக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுவரை முயற்சியில் வந்து கொஞ்சம் சோர்வு அடைஞ்சவங்க கூட இந்த வாட்டி வந்து சட்டக்கணி ஏஞ்சி ஏதாச்சும் பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும். பெரிய பெரிய திட்டங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் இருக்கவங்களாம் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10 மற்றும் 11ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 12ல் இருக்கும்போது அது சூரியனை இன்னும் ஒரு வாரத்தை சந்திக்க போது கொஞ்சம் ஒரு எமோஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஒரு பெரும் பணம் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 12ஆம் அதிபதியான குரு 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களுக்கான திட்டங்கள்லாம் போடுவீங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து கமர்ஷியலாக ஏதாவது பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்த சூரியன் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி இப்போ 12 கிட்ட வரும்பொழுது குழந்தைகளுக்கான விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறது, குழந்தைகள் சில நேரங்களில் வாக்குவாதங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி அந்தர்கள். சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியாக இருந்து தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள், வீடு சம்மந்தமான விஷயம், கொஞ்சம் பராமரிப்பு செலவுகள், தாயாருடைய பராமரிப்பு செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி உங்கள் ராசி அதிபதியாக இருந்து அவர் 11லும் வெற்றி,
தொட்டதெல்லாம் வெற்றி நினைக்காத ஒரு பெரிய விஷயம் நடந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான அமைப்புகளை கண்டிப்பாக கொடுக்குதுங்க. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி வந்துருங்கள். ராகு வந்து உங்களுக்கு 11 இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல கெயின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய கன்ஜக்ஷன் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்துடும். குரு வந்து இதுவரை வக்கரமாக இருந்த குரு வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். நடக்காதுங்கிற ஒரு விஷயம் கடற்கரை நடக்க ஆரம்பிக்கிறதாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஒரு பழைய வீடு இருந்துன்னா விற்று ஒரு காசாக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கு மட்டுமல்ல வெளிநாடு பிரயாணங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக ஆரம்பிக்கும். ஸோ ஓரளவுக்கு நல்ல சூழ்நிலையில் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக வந்து சனி தசாபுத்தி வந்துருக்கும். சனி வந்து 10-11ஆம் அதிபதி 12 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள், சில நேரத்தில் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்துருங்கள். புதன் வக்கரமாக 11 இருக்கும்பொழுது வேலையில் வந்து வேகமாக போகிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக வந்து கேது தசாபுத்தி. கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இருக்கும்போது குழந்தைகள் நிறைய கேள்வி கேட்குறது, குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, கடன் வாங்குகிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி வந்துருங்க. சுக்கிரன் மீனத்தில் இருக்குங்க. ஸோ மேஷ லக்னக்காரர்களுக்கு வந்து 2 சுப நிகழ்ச்சிக்கான விரயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு பர்டிகுலர் டைம் வச்சு ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, ஆண் பெண் வசியம், செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட, கைத்தொழில் முன்னேற்றம் அடைய, எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை, குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம், புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். இனி ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போர் நடந்துட்டுருக்கு. ஸோ ஈரான், யுஎஸ், இஸ்ரேல், ஸோ இது கூட நிறைய அரபு கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து எல்லா பக்கமும் ஈரானை அட்டாக் பண்ணுறதும், ஈரான் வந்து அட்டாக் பண்ணுறதுமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ இதோட உக்ரம் எப்படி இருக்கும் அப்படின்னும்போது நிறைய பிளானட்ஸ் வந்து அப்படியே அடுத்து வந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய கொடுமையான விஷயம். ஏன்னா வந்து சனி மீனத்தில் இருக்கும்போது கடல் சார்ந்த பகுதிகள் பாதிக்கப்படும். அதே நேரத்தில் வந்து சனி வந்து உத்திரட்டாதியிலே இருக்கிறதும், இப்போது சூரியன் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா சூரியன் சனி அதுவும் ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து இந்த அட்டாக்கிங் ஃபோர்ஸஸில் வந்து 2 பக்கமே ஒரு பெரிய ப்ராப்ளங்கள் நிறைய வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடல் சார்ந்த நாடுகளில் பெரிய பாதிப்புகளை அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. சரி, இது எப்போ தான் ரிலீஃப் ஆகும் அப்படின்னிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலீவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அடுத்த இன்னொரு 1 வாரம் 10 நாளில் வந்து பார்த்தா செவ்வாயும் சனியும் மீட் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் வந்து பெரிய ஒரு டிசாஸ்டர்ஸ், பெரிய ஒரு டென்ஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து அவங்களோட வியூகம்லாம் வந்து வேறு மாதிரி போயின்னு இருக்குது. இதனால் வந்து ஒரு சில உலக நாடுகள் வந்து எங்கள் சைடு ஒன்றும் வரமாட்டாங்க, ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்த இடத்துலையும் பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னும் ஒரு 15-20 நாட்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா சனியை விட்டு மற்ற கிரகங்கள் நவர்ற வர இந்த சூழ்நிலை கண்டிப்பாக தொடருங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து செவ்வாய் வரும்போது பார்த்திங்கன்னா அதோட அட்டாக்கிங் ஃபோர்ஸே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரியான ஒரு விஷயங்களே கொடுக்கும். ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் மாதிரி தான். எந்த லெவலில் உக்கிரமாக அடிக்கணுமோ அந்த அளவுக்கு உக்கிரமாக அடிப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நமக்கு வந்து இந்த டென்ஷன்ஸ் ஒரு மாத காலகட்டங்கள் ரேண்டமாக பார்க்கணும்னா ஒரு மாதம் இந்த டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் இப்போவே பெட்ரோல் பங்க்லலாம் பார்த்தா நிறைய கூட்டங்கள், கேஸ், இதெல்லாம் வந்து இப்போவே நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. பட் அதுக்கான வருத்தம் வேண்டாம். ஏன்னா நம்ம கேஸ் வந்து இவங்களை டிபெண்ட் பண்ணி மட்டும் இல்லை, அது எல்லாமே நமக்கு நிறைய சப்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் நிறைய இருக்குது. ஸோ அங்கே வந்து கேஸ் வரும், பெட்ரோல் வரும், அதெல்லாம் ரஷ்யாட்டெல்லாம் வரும். அதனால் நம்ம அதை பற்றிலாம் நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா சேஃப்டி மெஷர்ஸில் மட்டும் இந்தியாவும் கொஞ்சம் கவனமாக, பட் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு வராதனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விலையேற்றங்கள் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து இதோட பாதிப்புகள் இன்னொரு மாதத்துக்கு இருக்கும் மேக்ஸிமம், ஒரு 15 to 20 days மேக்ஸிமம். அதுவரை கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யாருன்னு. பட் இருந்தாலும் ரொம்ப வருத்தமான விஷயம். 2 பேர் ஒரு ஈகோவான ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நாடுகள் இவ்வளோ உயிரிழப்பு தேவையா? உட்காந்து பேசி முடித்த ஒரு விஷயத்தை திடீர்னு இவ்வளோ பெரிய ஒரு வாரா பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம்.
இதனால் இயற்கை அழிக்கப்படுறது, மனிதர்கள் இறக்கிறது, பில்டிங் காலியாகிறது. 10,000 பில்டிங்க்கு மேலே போச்சுன்னா அது உருவாகிறதுக்கு எவ்வளோ காலகட்டங்கள் ஆகும். இதெல்லாம் யோசிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துது. யோசிக்கணும், நம்ம யோசித்து என்ன பண்ணுறது, தாதா யோசிக்கணும். யார் தாதான்னு சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், உலகத்தின் தாதா. அவர் யோசிக்கணும். அவர் யோசித்து என்ன பண்ணுறது, நிறைய நெருக்கடிகளை உருவாக்குறார். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இன்னும் மக்கள் ஒரு 20 நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடை பெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட ஆண் பெண் வசியம் செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட கைத்தொழில் முன்னேற்றம் அடைய எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். இனி ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்.